எப்படா கேப்ல ஆப்பு வச்சுக்கலான்னு பார்த்து பாரு. நான் உன்னை தெரியாதான் கேக்குறேன். உனக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஒண்ணும் கிடையாதா? ஏன் என் குடும்பத்துல பூந்து போய் கொளுத்துறேன்? நீங்க தான் என் குடும்பத்துல போய் கொளுத்து. எவனோ கொளுத்துறதுக்கு என்ன சொல்லிடுறான் பாய். நானா கொளுத்துறேன் போய் யாருன்னா கொளுத்துட்டுனா? ஆனா நீங்க தானே கொளுத்துட்டீங்க. நான் மாட்டு பொங்கலுக்கு வர மாதிரி கம்முன்னு வண்டியில போய்ங்கிற என்ன போய் கொளுத்துறேன்றேன். எனக்கு பார்த்து பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணீங்க. நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ கட்டிக்கோ. அதனால நான் சாமியார் ஆயிட்டேன். சாமியார் ஆன பிறந்தாண்டா உன் அமக்கெல்லாம் அதிகமாகுது. நானும் சாமியார் ஆவறேன், அவன் குடும்பத்துல போய் கொளுத்துறேன்டா. இன்னும் 2 நாள்ல இது நடக்குதுறாங்க. எங்க மாமியார் மேல சத்தியம்டா. மாமியார் மேல சரி, எங்க அம்மா மேல சத்தியம்டா. மரியாதை கோயிலுக்கு வந்துருவாங்க. ஏற்கனவே ஒருத்த பூ ஊத்திக்கிறான் மாரியாத்தா கோயில்ல. நீ குடிச்சா ஊத்து. மாணிக்கா என்னம்மா பசிக்குதுப்பா. என் தெய்வம் பசிக்குதுன்ட்டு இத்தனை காதார கேட்கணுமா? சாப்பாடு போறதுக்கு வழியில அது நிக்கிறது. என்னங்க எனக்கு பசிக்குதுங்க. பசி எடுக்குதா? ஆமா. நீ துண்றியா? நீயே துண்ணு. வாங்கியா விட்டு போவாது. எட்டுமா எங்கன்னா இறவாந்தல சொல்லிடுவா. ஆமா ஆமா அப்படியே பட்டவதாங்க. வாங்கி நீ வாங்கிக்கமா. வாங்கியா இந்தாமா. ஏமா வாங்கி எடுத்து வீட்டுக்கு போ. நான் கடைக்கு போய் குளிச்சு சலு வாங்கி வந்துறேன். ஐயா செலவு இல்லப்பா. கொடி சலவுன்னு கேக்கணும். கொடி சலுவா? ஆமா. எந்த கல்ல கேக்கணும்? மெடிக்கல் ஷாப்ல. ஏமா நாட்டு மருந்து கல்ல தண்ணி விக்கும். ஐயா வேலைக்கு ஒரு நடன நடக்குறீங்க. நீங்களா எங்கிருந்து தான் வர்றீங்கம்மா? நாங்க 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்து தான் வரோம். அதான் டிசைனா நடக்கிறீங்க. நடக்க மாட்டோமா? சரிடா. என்னங்க எங்க போறீங்க? பாடியா போய் குளி விட்டு செலவு வாங்கத்தல. நான் வரலங்க. நீங்க போயிட்டு வாங்க. நான் போய் வரேன், நீ வீட்டுல இரு. நீங்க சீக்கிரமா போனாப்ல போயிட்டு வாங்க. ஆமாங்க. நான் தெருவுல நடந்து போனா எல்லாம் என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. பாக்குறவங்க கண்ணுக்கு கட்டி போச்சா? உன்னைய பாக்குறாங்க. என்னதாங்க 2 நிமிஷத்துக்கு மேல என்னாலே பார்க்க முடியல, குறாமையா இருக்குது. எப்படி பாக்குறாங்க தெரியுமா? எப்படி? சேலை 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 கட்டினா குறுகுறுன்னு ஒன்னும் அவசரப்படாது. நீ நான் நாட்டு மருந்து கடைக்கு போய் குளிச்ச செலவு வாங்கி வந்து கொடுத்துட்டு நான் சொல்றேன். நீ சொல்றேன். என்னங்க மகாராஜா சாப்பிட்டாரா? மகாராணி சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. தூங்கிட்டாங்களே. நீ சனாத்தியா? சாப்பிட்டியா? மகாராஜாவும் மகாராணியும் நம்மளே நம்பி வந்திருக்காங்க. என்ன குறை வந்தாலும் சரி அவங்கள கருத்துமா பாத்துக்கணும். இளவரசரை கண்ணு கருத்துமா விளக்கணும். சரிதானா? இளவரசர் தூங்குறாரா? என்னங்க சொல்லாத வந்துருக்கீங்க? ஒரு வாட்டி சொல்லி நானே அரண்மனைக்கு வந்திருப்பேன் ஐயா. என்ன விஷயம்? கொரோனா ஊசியெல்லாம் போட்டேயா? கொரோனா ஊசியா? டேய், நீ கொரோனா ஊசி போட்டா எனக்கு நான் கிடக்கு, போடலாம் எனக்கு நான் கிடக்கு. நாட்டு மக்கள் எப்படி போனாலும் அக்கறை கிடையாது. நாட்டு மக்கள் எப்படி அழிந்தாலும் எனக்கு கவலை என்பதே கிடையாது. நீங்க தான் மன்னர். ஆமா ஆமா. ஏன் அண்ணனும் அண்ணியும் மகாராஜா மகாராணி நல்லா இருக்கிறாங்களா? மகாராணி மாசம் வந்தா குழந்தை போச்சு. ஆம்பளை கொஞ்சா பொம்பளை கொஞ்சம் ஐயா. டேய் ஏங்க உலகமாக நடிகண்டா நீ. நம்ம இவ்வளவு சிறப்பா நடிப்பு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நடிகர் திலக சிவாஜி கணேசன் முன்னாடியே சேர்த்துட்டாரு ஐயா. டேய் மாணிக்கம், ஏன் அண்ணன் அன்னைக்கு உனது விருத்திலே தங்குவதற்கு இடம் கொடுத்தேன், ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்டுதான் வந்திருக்கேன். ஆகினால் பிறந்த குழந்தை என் கரத்தில் ஒப்படைத்து நீங்க வளர்க்க போறீங்களா? கிடையாது. அந்த குழந்தை வளரவிட்டால் வருங்காலத்தில் எனக்கு ஆபத்து, ஏன் அரண்மனை சொத்துக்கு ஆபத்து. ஆகினால் பிறந்த குழந்தையை நான் கொல்லப் போகிறேன். குழந்தையா கொல்ல போற குழந்தை கொடுக்க முடியாது. குழந்தைய கொடுக்க முடியாதியா? முடியாதியா? நம்பாத நம்பாத பொண்ணுகளை நம்பாத நண்பா நண்பா.
டேய் எங்கடா உயில் சாஸ்தினா எங்க வச்சுக்கிறான் பாருப்பா ஸ்டாண்டுங்க அதுங்க மாடையா டேய் எங்க பேன உத்திரமேரூர்ல டேய் எங்கடா பேன சத்தியமா உத்திரமேரூர் தான் பேனை டேய் எழுதுவாள் எங்கடா தெளிவா சொல்ல எங்க பேனை நான் எங்க பேனுக்கு சொல்றேன் எங்க தெளிவா சொல்லுங்க அவனுக்கு புரியாதுங்க இங்க வர எதிரில் வர போய் வந்தா எங்க சொல்றது இப்படி டேய் என்னடா ஒரு டேபிள் காண ஒண்ணு காண எப்பற டேய் உனி யாரா உன்னதா ஏய் போவே ஏய் முட்டி போடுப்போ மோ முட்டியா போடணும் டேய் போடுறா புரிடா எஸ்பண்டி வச்சு எழுதுல அட யாரா நீ வேற எங்க ஏய் எங்க எட்டு ஏன்டா அப்படி வச்சா ஏது முடியா ஏங்க பேனல மை இருக்குதா இல்ல பின்னாடி தொட்டுங்க பாய் வச்சு ஊது டேய் யாரா அவன் பிள்ளையார் சொல்லி முருகர் சுவி போடு டேய் இதுவரை இந்த விஜயபுர நாட்டை எனது அண்ணன் குணசேகரன் அரசாட்சி புரிந்து வந்தார் அதற்கு பிறகு நான் அரசாட்சி புரிந்து வந்தேன் வருங்காலத்தில் இந்த மாமா நகரம் உப்பு சட்டி வருவது முதல் அனைத்தும் ஏன் மனைவி மாலவிக்கு உரிமை உள்ளது. இதை உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை என்பது கிடையாது. இது ஏன் முழு மனதில் எழுதி கொடுத்த உயில் சாசனம் இப்படிக்கு கையெழுத்த போட்டுட்டேன். என்னங்க கையெழுத்த போட்டுட்டேன் அப்படியா? ஏய் ராஜா வடங்க இப்படி என்ன பண்ண சொல்ற? சாட்சி போற பாவி சாட்சி போடணுமா நிமித்தி போடணுமா? டேய் சாட்சி போடுற சென்று பீரோல வைடா பீரோல சாட்சி போடுற நீ காலு காலு டேய் நீ கவலையே படாதே நான் இங்க இருந்து உத்தமேல போயிட்டு 4 ஆட்டுக்கால் வாங்கி வந்து மிளகு தூளை எடுத்து ஒட்டிக்கு சாரகாரமா சோப்பு வச்சிருந்தாரு உனக்கு கால்னா கால் சவரம் டேய் கால் சவரமா நீ கவலைப்படாதே ஒரு சவரமா பண்ணடா ஆமாடா போடு 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 குன்றோர் மகன் டோமிக்கு சோதன் போட்டியா டேய் என் பீரோல போய் வை பீரோல ஜாகிரதையா வைடா பாவி எங்க வைக்கிறது மேல வைடா மேல வேணா துருப்புச்சு போய் அடியில வை அடியில வச்ச எலிக்கு வச்சு போடு டேய் நடுமதில வைடா டேய் என் பட்டு சைடுல மடிச்சு வச்சிருக்க மாதிரி அதெல்லாம் வைடா நடுமதில அப்ப துணி தூக்கிட்டு வைக்கிறேன் டேய் யாரா பாவி டேய் டேய் ஒண்ணதாண்டா கூப்பிடற மனைவி அட யார உன்னை யார குடுதே பரமடி டேய் ஒண்ணதாண்டா ஏய் ஆ உன்னை தாண்டாவா ஏம்மா எது சிரிக்கிறீங்க இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகமாக போச்சுன்னா மனைவி கணவனை பார்த்து வாடா போடான்னு சொல்றதும் பேர் சொல்லி கூப்பிட்டு சகஜம் என் செல்லக்குட்டியான செல்ல சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சு பட்டதடா உதனி மாசடா டேய் அனாதே டேய் போறமாக்கே ஏய் நாளதி வரடி ஏய் நீ இப்படி பேசல நான் தான்டா பேசுறேன் ஏய் என்னடியா நான் தான்டா பேசுறேன் டேய்